மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் அறிவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையில என்னென்ன விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஜெபஸ்டின். தமிழ்நாடு முழுக்க கடந்த 2012ஆம் ஆண்டு அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டனர். மொத்தம் 16,500 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டதில் தற்போது ஒரு 11,000 பேர் வரை பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ச்சியாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு போட்டித் தேர்வு நடத்தி அவர்கள் ஒரு முறையான பணி நியமனம் செய்யப்படுவார்கள், அதாவது நிரந்தர பணியில் அவர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். முதலமைச்சருடைய அந்த நிறைவேற்றும் வகையில் தற்போது முதல் கட்டமாக அரசாணை வெளியாகி இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் திரு சந்திரமோகன் வெளியிட்டுள்ள இந்த அரசாணையில் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இடைவிடாமல் தொடர்ச்சியாக பணி நியமனம் பெற்றது முதல் பணியாற்றி வரக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் இதில் பங்கேற்பதற்கு தகுதி உடையவர்கள் என்று தெரிவித்திருப்பதோடு மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்கும் என்றும் அறிவித்திருக்கிறார். 95 மதிப்பெண்கள் எழுத்து தேர்வுக்கும் 5 மதிப்பெண்கள் வேலைவாய்ப்பு அலுவலக அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். மேலும் அவர்களுடைய பணி அனுபவத்திற்கு அதாவது ஒரு ஆண்டுக்கு 1.5 மதிப்பெண் வீதம் அதிகபட்சமாக 15 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 115 மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்பட்டு அவர்கள் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். மேலும் 5 முறை இந்த வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும், 5 முறை தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த அரசாணையை தொடர்ந்து அந்த சிறப்பு தேர்வுக்கான மற்றொரு அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் மிக விரைவில் வெளியிட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நன்றி சங்கரன், உங்களுடைய முழு விவரங்களுக்கு. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.